கடத்தப்படும் கிறிஸ்தவ சிறுமிகள் பாகிஸ்தானில் பயங்கரம். வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருக்கும் ஒரு சிறுமி அடுத்த நிமிடமே காணாமல் போனால், இதுபோல பல இடங்களில் தொடர்ந்து நடந்தால் எதற்காக இவர்கள் கடத்தப்படுகிறார்கள்? இதற்கு பின்னணியில் இருக்கும் பயங்கரம் என்ன? மனித உரிமை அமைப்புகள் மற்றும் கிறிஸ்தவ பத்திரிகைகள் வெளியிட்ட அறிக்கையின்படி ஒவ்வொரு வருடமும் பாகிஸ்தானில் சுமார் 1000 கிறிஸ்தவ சிறுமிகள் கடத்தப்பட்டு கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டு முதியவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். கடத்தப்படும் சிறுமிகளில் 77% பேர் 18 வயதிற்குட்பட்டவர்கள். இதில் 18% பேர் 14 வயதிற்கு கீழ் உள்ள பிள்ளைகள். கடத்தப்பட்ட சிறுமிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது அச்சுறுத்தலின் காரணமாக நான் விரும்பித்தான் மாறினேன் என்று சொல்ல வைக்கப்படுகிறார்கள். 2023 24 தரவுகளின்படி கடத்தப்பட்ட 136 வழக்குகளில் பெரும்பாலானவை கடத்தல்காரர்களுக்கு சாதகமாகவே முடிந்துள்ளன. பாகிஸ்தானின் மத நிந்தனை சட்டங்கள் கிறிஸ்தவர்களை அச்சுறுத்த பயன்படுகின்றன. தன் மகளை மீட்கப் போகும் தந்தை மீது மத விரோத குற்றம் சுமத்தப்படும் என்ற பயம் பல குடும்பங்களை முடக்கி போடுகிறது. பாகிஸ்தானில் கிறிஸ்தவ சிறுமிகள் வேட்டையாடப்படுகிறார்கள். இது வெறும் மத மாற்றம் அல்ல, இது திட்டமிட்ட மனித உரிமை மீறல். சட்டம் குற்றவாளிகளுக்கு கவசமாக இருக்கிறது என்று சில மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த கொடுமைகள் வெறும் சமூக குற்றங்கள் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் விசுவாசத்தை வேரோடு அறுக்கும் முயற்சி. தன் பிள்ளைகளை இழந்த பெற்றோரின் அழுகுரலும் சிறைப்பட்டு நிற்கும் அந்த சிறுமிகளின் மௌனமான கண்ணீரும் பரலோகத்தின் தேவன் அறியாதவை அல்ல. சட்டம் குற்றவாளிகளுக்கு கவசமாக இருக்கலாம், ஆனால் நீதியுள்ள தேவன் ஒருபோதும் அநீதியை நிலைக்க விடமாட்டார். ஏனெனில் சங்கீதம் 146:7 வேதம் கூறுகிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று. இத்தகைய நெருக்கடியான வேளையில் நாம் செய்ய வேண்டியது மௌனமாக இருப்பது அல்ல, பாதிக்கப்பட்டவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிப்பதே ஆகும். அந்த சிறுமிகள் மீட்கப்படவும் அவர்களின் விசுவாசம் காக்கப்படவும் பாகிஸ்தானில் உள்ள விசுவாசிகள் பயமின்றி வாழவும் நாம் ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். அன்புள்ள இயேசுவே, பாகிஸ்தானில் அநியாயமாக கடத்தப்பட்டு தங்கள் குடும்பங்களை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சிறுமிக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். அந்த சிறுமிகளுக்கு பாதுகாப்பையும் விடுதலையையும் தந்தருளும். அவர்களை பிரிந்து வாடும் பெற்றோர்களுக்கு தேற்றுதலை தாரும். ஆமீன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமீன். Download the Ark Connect app now.